அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? யார்? நாரதர். இந்த கடல் இருக்கிறதே, கடல், அது தனக்குள்ளே முத்து, பவடம், ரத்தினம், மாணிக்கம் என்று எல்லா விஷயங்களையும் வைத்து கொள்ளும். ஒருபோதும் வெளியில் காட்டிக்கொள்ளாது கடல். அதுபோல இந்த ராமபிரான் உலகத்தில் எல்லா விஷயங்களையும், நல்ல விஷயங்களையும் தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு பொதிந்திருப்பவன். துக்கம் வந்தால் எப்படி தெரியுமா? அவன் மலைபோல் பொறுமையாக இருப்பான். வீரம் வந்தால் திருமாலாக அவதரிப்பான். மகிழ்ச்சியில் அமிர்தம் போன்று, நிலவு போன்று எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்பான். துன்பம் தீர்க்க ஊழிக்காலத்து நெருப்பு போல பிறரை அடித்து மக்களை காப்பான். இப்படி குணநலன்களை பெற்றவன்தான் நடையில் நின்றிய நாயகன் ராமன். அந்த ராமனினுடைய சிறப்பை வால்மீகி முனிவர் கதையாக, காப்பியமாக படைக்க வேண்டும் என்று படைத்ததுதான் ராமநாமத்தின் பெருமையை பேசக்கூடிய ராமாயணம் என்று முடிப்பார்.